நம்முடைய பிதாக்கள் அறியாமல் சாபத்தை நம்ம மேலே வச்சுட்டாங்க. சாபம்னு சொன்னால் நம்ம அம்மாமார் ஆராதிக்க போனாலும் ஜெபிக்க போனாலும் அம்மாமாருடைய சுபாவம் மாறினது கிடையாது. அப்பாமார் சபைக்கு போனாலும் அவங்க கற்றதை வச்சு பாடினாங்களே தவிர அவங்க சுபாவம் மாறினது கிடையாது. பெண்டேகோஸ் சபையை குறித்து சொல்லுவேன். பெண்டேகோஸ் சபை தப்பா விட்டால் என்ன சொல்ல முடியும்? மற்ற சபைகள் தப்பான்னு நமக்கு தெரியும். பெண்டேகோஸ் சபைகளே தப்பாதபடி இருக்கும்போது எப்படி? அல்லேலூயா. கேட்டால் நம்ம சொல்லுவோம், எங்கள் அப்பா பயங்கரமாக ஜெபிச்சாரு, அம்மா ஜெபிச்சாங்க, அப்பா ஜெபிச்சாங்க, ஜெபித்தாங்க, ஆனால் கிரியை மாறல. கிரியை மாறாமல் இருக்கிறதுல என்னது? அந்த கிரியை அப்படியே நமக்குள்ள ரீச் ஆகுது. சரிதானே? அந்த கிரியை அப்படியே நமக்குள்ள ரீச் ஆகும்போது நம்ம சபைக்கு போவோம், ஆனால் அவங்க காண்பித்த வழியில் போயிட்டு இருப்போம். சபைக்கு நான் சொல்லுறது, சபையை பூரணப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சபை எப்படி பூர்ணப்படுத்தணும்? நீங்கள் நினைக்கும் போல ஒரு 3 பாட்டு கொண்டோ ஒரு சின்ன செய்தி கொண்டு பூர்ணப்படுத்த முடியாது. நீங்கள் தான் சிந்திச்சு, நீங்கள் தான் ஆராதித்து அதெல்லாம் செய்யணும். ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பரலோகம் போதுக்கு நான் இனி என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர், உங்களுடைய சித்தத்தை சொல்லும் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் அந்த பரலோகத்தின் சித்தத்தை வெளிப்படுத்துவா. பேதுருவை பார்த்து சொன்னால் அந்த திறவுகோலை உனக்கு தான் தருவேன்னு சொன்னான். அல்லேலூயா. அது ஒரு திறவுகோல், தினம் கண்டத்த ஒரு திறவுகோல். அந்த திறவுகோல்னு சொன்னால் ஞானம், தேவ ஞானம் வெளிப்படும். தேவ ஞானம் வெளிப்படும். இன்றைக்கு செய்ய வேண்டிய கிரியை இன்றைக்கு செய்தீங்க, இந்த வாரம் செய்ய வேண்டிய கிரியை செய்தீங்க, ஜெபம் பண்ணினீங்க, உண்மையாக வாழ்ந்தீங்க, இந்த கிரியை வெளிப்பட விட அந்த கீ திறந்து கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் சொல்ல. கருத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், கோராகின் புத்தகங்களுடைய புத்தகங்கள் அழுதது, சபைக்கு முன்பாக இருந்தது, அழுததை நம்ம கேட்டோம். இந்த நாளில் கிபியோனின் குடிகள் பார்த்தீங்கன்னு சொன்ன ஜோசுவா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22, ஜோசுவா 9:1, அவங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் ஆகிவிட்டார்கள். அல்லேலூயா. கிபியோன் குடிகள் ஏன் சபிக்கப்பட்டவர்களானான்னு சொன்னால், அவர்கள் ஜோசுவாவை ஏமாத்துகிறார்கள். ஆக்சுவலி அவர்கள் பயந்து நடுங்கி, எங்களுக்கும் ஆபத்து வருமோ, எங்களுக்கும் மரணம் வருமோ. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட பின்பு அவர்கள் யாரையெல்லாம் கொன்றார்கள்? ராஜாக்களை கொல்லுகிறார்கள், செங்கடல் பிளந்திருக்கிறது, யோர்தான் பிரிந்திருக்கிறது, அவர்கள் எந்த நாடையும் வைத்து விடவில்லை, ஆனபடி நமக்கும் கிபியோனியர்களுக்கும் ஆபத்து வருமோ என்று சொல்லி அவர்கள் ஒரு பாவமாக, ஒரு ஒன்றுமில்லாதவர்களாக, ஒன்றுமே உணவில்லாதவர்களாக, வாழ்க்கை இல்லாதவர்களாக, வழி இல்லாதவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களைப் போல நடித்து அந்த ஜோசுவாவிடத்தில் நீங்கள் சாக மாட்டீங்கன்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. பின்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களை விசாரித்தபோது புரிந்து விட்டது, இவர்கள் தப்பிப்போவதற்காக இந்த வாக்குத்தத்தை பெற்று விட்டார்கள் என்று சொல்லி. ஆனபடி அந்த ஜனத்தை பார்த்து ஜோசுவா சொல்கிறான், இனி உங்கள் வேலை இஸ்ரவேல் ஜனத்துக்கு தண்ணி கோருகிறதும் விறகு வெட்டுறதும் விறகு சுமக்கிறதுமான சபிக்கப்பட்ட வேலை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த சபிக்கப்பட்ட வேலை அந்த நாளில் வைத்தது மாதிரி இந்த நாளிலும் நம்முடைய சபையில் சபிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க, சபிக்கப்பட்ட குடும்பம் இருக்காங்க. ஏன்? ஆண்டவர் அறியவில்லை, வசனம் ஆண்டவரை தெரியல, வசனம் பேசியும் ஆண்டவரை புரியாம பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த தோலை இப்படி பலபந்தம் பண்ணி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் என்ன செய்வாங்க? இவங்க இயேசுவால் என்ன செய்ய முடியும்? இயேசுவால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் வேலைக்கு தான் போவோம், ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இப்படித்தான் வாழுவோம், இப்படித்தான் ஜீவிப்போம், இப்படித்தான் ஆராதிப்போம், நாங்கள் ஜெபிக்கணும் மாட்டோம், நாங்கள் துதிக்கணும் மாட்டோம், நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வருவோம் போவோம். அல்லேலூயா. எங்களுக்கு இதை உணர வேண்டிய தேவையில்லை, காரியம் எங்களுக்கு கஷ்டம் இருக்காது, இதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுடைய காரியம். எங்களுக்கு வருவோம் போவோம், நாங்கள் குடிப்போம், இஷ்டம் போல வாழுவோம். நீங்கள் கேட்பதற்கு யாரு? நீங்கள் போதீங்க போயிட்டே இருங்க. அல்லேலூயா. அப்போ மீண்டும் மீண்டும்
நாம் பாவம் செய்கிறதுனாலே, மீண்டும் மீண்டும் ஆராதிக்காமல் இருக்கிறதுனாலே, மீண்டும் மீண்டும் நீங்கள் நன்மை செய்யாமல் இருக்கிறதுனாலே, மீண்டும் மீண்டும் நீங்கள் காரியங்களை புரியாமல் இருக்கிறதுனாலே உங்கள் தலையின் மேலே பெரிய லோடு ஏறி கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு உணர்ந்து இந்த தோல் இருக்கின்ற சுமைகளை இறக்கி வைப்பதற்கு ஆவியானவர் பேசுகிறார். தினம் வெள்ளங்கோரி தடிகளை வெட்டி தடிகளை சுமத்து கல்லுகளை மண்ணுகளை வாரிக்கொண்டு தினம் தினம் பிழைத்துக் கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளையே, அது கிபியோனின் பிள்ளைகளுக்கு கொடுத்த சாபத்தை போல உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சிலர் வியாதியை குறித்து சொல்வதுண்டு. வியாதிகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவர். வியாதி ஒன்று மேற்கொள்ளாது. வியாதி எனக்குண்டு. வியாதி எப்படி உடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போதும் வியாதி நீங்கி போகும். ஆமென். கர்த்தர் சில வேளை ஒரு முறை உன்னை தாங்குவா, 2 முறை தாங்கி நடத்துவா, நடத்தி உனக்கு விடுதலை தருவா. விடுதலை தந்து நீ அதை அறியாவிட்டால், அதை புரிந்து கொள்ளாவிட்டால் லட்சக்கணக்கில் பணம் முடக்கி தான் உன் வியாதி தீர்க்க வேண்டியது இருக்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அந்த வியாதியின் கட்டி ஏன் வருதுன்னு சொன்னா, பிதாக்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறதுனாலே. பிதாக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்றைக்கும் சத்தியத்தை அறிந்தாலும் உணர்வில்லாம குடித்து வெறித்து நடக்கிறதுனாலே பிள்ளைகளுக்கு சாபத்தை வைத்து போறார்கள். ஆமென். ரகசியமான குடியினாலும் பரசியமான குடியினாலும் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும், இப்படித்தான் இயேசு விரும்புகிறார் என்பதை பிதாக்கள் அறிந்தும் தன்னை தேவனுடைய அன்பினாலே சிறப்படுத்தி, தேவ அன்பினாலே குணங்களை மாற்றி, தேவ அன்பினாலே தன் சரீரத்தை சந்தோஷப்படுத்தாம, தேவனை அன்பு கொடுத்து மகிழ்ச்சி கொடுத்து தன்னுடைய ஆத்துமாவை சந்தோஷப்படுத்தாம சாராயத்தில் சந்தோஷப்படுத்தினா நீ தப்ப முடியுமோ? பாவத்தில் பிழைக்க முடியுமோ? அக்கிரமத்தில் பிழைக்க கர்த்தர் சொல்லி இருக்காரோ? நம்முடைய பிதாக்கள் அக்கிரமத்தில் இருந்தார்கள், அக்கிரமத்தில் நடந்தார்கள், குடித்தார்கள், வெறித்தார்கள், அந்த பிள்ளைகள் பெற்றார்கள். அவர்கள் சாபமான சாபத்தை மாற்றுவதற்கு ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால பல தீமைகள் இதை பிள்ளைகள் அறிய மாட்டாங்க. அப்பன் சாபத்தை வருத்தி வச்சுட்டான். நாம் இந்த சுமைகளை சுமந்து தீர்க்க முடியாது, இந்த வேதனைகளை தீர்க்க முடியாது. ஆனபடி அப்பன் செத்ததை பற்றி நான் சாகக்கூடாது. ஆண்டவருடைய பாதத்தில் வந்தா என்ன, 6 மாசம் அடிச்சிடுவார், 6 மாசம் நொறுக்குவார், சில வேளை 2 வருஷம் அடிப்பார். நீ அவரை அழகாய் தேட தேட, இவ்வளவு அடி கொடுத்து இந்த பையன் மாறி போகலேன்னு சொல்லி, இவ்வளவு அடி கொடுத்து இந்த பெண்ணு மாறி போகல் என்று சொல்லி கர்த்தர் அந்த கிபியோனுடைய அந்த சுமைகளை கர்த்தர் மாற்றினது போல உன் சுமைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் அல்லவா? அல்லேலூயா. ஏன் நாம் சாபமாய் வாழ வேண்டும்? அநேக ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ள சாபம் இருக்கிறது. அதை மாற்ற பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சாபம் நிற்கிற ஆட்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் முதல் படி உங்க ஆத்துமாவும் கிறிஸ்துவின் ஆத்துமாவும் மகிழ்ச்சியாய் கொண்டிருக்க வேண்டும். அதனால மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்பதை சபை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை பார்க்கும் போதும், யாக்கோபு 3:25 பார்க்கும் போதும், எபிரேய புஸ்தகம் 11:31 பார்க்கும் போதும், அல்லேலூயா, ராகாப் என்று சொல்ல வேசி, கனி ஆட்சிக்கு புறம்பாக்கப்பட்டவள். யாக்கோபு புஸ்தகம் சொல்ல அவள் வேசி. அல்லேலூயா, வேசி, தேசம் அறிந்த மோசமான ஒரு ஸ்ரீ, தேசம் நன்றாய் புரிந்த ரொம்ப மோசமான ஸ்ரீ. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோவை பிடிப்பதற்கு ஜோசுவா 2 பேரை அனுப்புகிறான் செட் பண்ணி வருவதற்காக. அந்த 2 பேரையும் அவள் விசுவாசித்து காப்பாற்றினாள். நிச்சயம் இந்த தேசம் பிடிபடும், நிச்சயம் இந்த தேசம் இஸ்ரவேல் கையில் போகும்,
அவள் யாரையும் உயிரோட வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாரையும் கொண்டு போடுவாங்க என்று சொல்லி அவள் நன்றாய் விசுவசித்ததினாலே அவள் 2 பேரை அவர் அழகாய் பத்திரமாய் தன் வீட்டிலே மறைத்து பாதுகாத்து கொண்டாள். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே பாதுகாத்து கொண்டாள். ஆனபடி அந்த விசுவாசத்திலே பாதுகாத்து கொண்டபடியினாலே அவர்கள் தப்பி போகும்போது ஒரு ஆணையை வாங்கினார்கள். நீங்கள் இந்த தேசத்தை பிடிப்பீங்க, இந்த தேசத்தை சுட்டரிப்பீங்க, ஆனால் என்னையும் தகப்பனையும் தாயும் என் குடும்பத்தை நீங்கள் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஆணை வாங்கினாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவனுடைய பிள்ளை, சில வேளை நீ அறியாம ஆராய்ச்சி கொண்டிருக்கலாம். நீ சொல்ல, ஆண்டவரே கேள், ஆண்டவரே என் தகப்பனும் தாயும் தவறாய் வளர்த்தி நான் ஒரு வேசி பிள்ளை போல் ஆகிட்டேன், நான் ஒரு வேசி மகன் ஆகிவிட்டேன், ஒரு வேசி மகள் ஆகிவிட்டேன், எனக்கு தெரியாது, சம்பவிச்சுட்டு இப்போ நான் உம்மண்டையில் வருகிறேன், நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், என்னை விடுதலை ஆக்கி உம்முடைய இஸ்ரவேலை சேர்த்து கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து அழுதால் ராகாபுக்குண்டாகின்ற சந்தோஷத்தை உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடி அவளை அந்த யுத்தம் முடிந்தவுடனே யோசுவா கட்டளை போடுகிறான், நீங்கள் என்னென்ன வாக்கு கொடுத்தீங்களோ அதன்படி அந்த அவளுக்கு செய்து அவளை அழைத்து கொண்டு வாங்கள் என்று சொன்னபடி அந்த யுத்தத்தில் எல்லாரும் செத்தார்கள். அந்த ஒரு குடும்பமும் கத்த தப்புவித்தா. இன்றைக்கு கர்த்தருடைய விசுவாசத்தில் நிற்கிற பிள்ளைகள் பாவத்தில் இல்லாதபடி இந்த நாளில் மனம் திரும்பி தப்புவதற்கு பார்ப்பதற்கு ஒரு பெரிய வேசி ஆதாரமாக இருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அவள் இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ள வரணும், சபைக்குள்ள வரணும். அப்ப சபைக்குள்ள வர வேண்டுமானால் சுத்திகரிப்பு தேவை. அல்லேலூயா. அவள் இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள் வரணும்னு சொன்னா சுத்திகரிப்பு தேவை. சுத்திகரிக்காம அவ உள்ள வர முடியாது. அப்ப சபையில வருகிற நீங்கள், ஆண்டவரை தேடி வருகிற நீங்கள், உடனடியே உங்களை ஆசீர்வதிக்க மாட்டா, உடனடியே காயங்கட்ட மாட்டா, உடனடியே உங்களை உயர்த்த மாட்டா, உடனடியே சகலம் தர மாட்டா. முதல்ல காயப்படுத்த தொடங்குவா, நொறுக்க தொடங்குவா, தண்டிக்க தொடங்குவா, பிரச்சனை தர தொடங்குவா, துக்கத்தை தர தொடங்குவா, வேதனை தர தொடங்குவா. பிரச்சனை மூலம் நீ பின்வாங்கி போகாமல் முன்னே நீ வருவாயானால், பிரச்சனை கண்டு பின்வாங்கி போகாமல் நீ முன்னே நீ கடந்து வருவாயானால், ராகாபை இஸ்ரவேலை ஏற்றினது போல கர்த்தர் சபையிலே உன்னை ஏற்றி உன்னை பரிசுத்தப்படுத்தி சொந்த மகனாக சொந்த மகளாக மாற்ற இயேசு விரும்புகிறார். மீண்டும் சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்களை முன்குறித்தது போல பெந்தேகோஸ்து சபை முன்குறித்தது உண்மைதான். பெந்தேகோஸ்து சபை முன்குறித்தது உண்மைதான். ஆவியானவர் ஞானங்களையும் ஊமைகளையும் பெந்தேகோஸ்து சபையில பேசும்போது எங்கேயும் பேசுறது கிடையாது. அவர்கள் படித்து வைத்து பேசுவார்கள், இது படிக்காதவர்கள் பேசுகிற இடம். அல்லேலூயா. அப்ப ஆனபடிதான் உங்களை நான் சொல்லுகிறேன், கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும் போது பட்டினி உண்டாகும், பரிசுத்தப்படுத்தும் போது வேதனை உண்டாகும், பரிசுத்தப்படுத்தும் போது பிரச்சனை உண்டாகும், பரிசுத்தப்படுத்த துன்பம் உண்டாகும். அப்படி பரிசுத்தப்படுத்தி கொண்டிருப்பா. நீங்கள் பின்வாங்கி போகாம உமக்கு அடிமை என்று சொன்னால் கர்த்தர் உன்னை சபைக்குள்ளே கொண்டு வந்து பரிசுத்தப்படுத்தி தேவ ராஜ்யத்துக்குள்ள சொந்த பிள்ளையை மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து பேசி கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அம்மாமாரு சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகள்கிட்ட, உன் அப்பன் இவ்வளவு பாவியாக்கு, நீ ஆனபடி நீ மனம் திரும்பணும் சொல்லி கொடுக்கணும். அம்மாமாரு வேஸ்ட் ஆனபின் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. மூக்கு முட்டு குடிச்சாலும் ஏற்க மாட்டாங்க அம்மாமாரு. எனக்கு புருஷனா அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அதனால வீடு ஃபுல்லா சாவமா இருக்கு. மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் செய்தியை பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா மோபாபு தேசத்துக்கு போன ஒரு ஸ்ரீயும் புருஷனுக்கும் 2 பிள்ளைகளுக்கு நடந்த அதுதான். மோபாபு தேசத்துக்கு போனாங்க. அல்லேலூயா. யாரு போனா? நகோமியும் புருஷனும் 2 பிள்ளைகளும். அல்லேலூயா.
அங்க போக வேண்டிய அவசியம் உண்டா? பஞ்சம் வந்த உடனே, நெருக்கடி வந்த உடனே தான் இவங்க குடு நாங்க ஓடுறாங்க மோபாவுக்கு. ஆண்டவர் சொல்ல, மோபாவில் வந்து பெண் எடுக்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. மோபாபும் அம்மோனியர்களும் சபைக்கு உள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, அப்பனிலிருந்து ஜெனரேஷனான பிள்ளைகள், அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், அவர்களை சபைக்குள்ளே வரவிடக்கூடாது. அவர்கள் சபிக்கப்பட்டவர்களா இருந்தார்கள். ஆனாலும் மோபாபும் அம்மோனியர்களும் லோத்துவின் சந்ததியா இருந்ததுனால அவர்களுக்கு குறைவில்லாத சாப்பாடும் புசிப்பெல்லாம் உண்டாயிருந்தது. ஆமென். ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் நிறைவா தான் இருந்திருக்காங்க. ஆனா இந்த நகோமியும் தன் புருஷனும் அங்கே போகக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சபைக்கு தெரியும், அந்த பெண்டேகோஸ் அனுபவங்கள் எல்லாம் தெரியும். தெரிந்தாலும் அந்த பெண்டேகோஸ் அனுபவத்தை புரிந்திருந்தாலும், அது எனக்கு மாப்பிள்ளை சொன்னனால அங்க வரல, எனக்கு பிள்ளை சொன்னனால வரல, அந்த பாஸ்டர் சொன்னனால வரல. அல்லேலூயா. பெண்டேகோஸ் அனுபவத்துக்கு எதுக்கு வாரீங்க? எந்த நோக்கத்துக்கு வாரீங்க? பூமியில நல்லா இருக்கலாம்னா? அப்படியான ஆண்டவரை இயேசு கிறிஸ்து குதிரைக்கு மேல பறக்கணுமா இருந்த? ஹலோ, ரைசலா. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கோல்டுள்ள ஒரு குதிரை வானத்தில் உண்டாக்கி அதுல பறக்க அவருக்கு தெரியாதா? அவர் தன்னை கீழ்ப்படுத்தி காண்பித்தது சபையை பக்குவப்படுத்துவதற்கு. ஆமென். அப்ப பெண்டேகோஸ் சபை என்பது பாவத்திலிருந்து வந்த உங்களை உருவாக்க ஒரு பிளேஸ் தான் இந்த இடம். ஆமென். இதை கருப்பட்டியும் தேங்க என்று சொல்லி கடந்த நாட்களை ஏமாத்தினாங்க, வஞ்சித்தாங்க. நாங்கள் போன இடத்திலையும் ஊழியக்காரர்கள் வஞ்சித்து 10 ஆண்டுகள் ஆசீர்வாதம் சொன்ன சபைகள்ல போய் வஞ்சிக்கப்பட்டாங்க. ஆசீர்வாதம் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை ஏமாத்தி வஞ்சித்து குட்டிச்சோறு ஆக்கி விட்டாங்க. ஆமென். பெண்டேகோஸ் சபையில தாரித்திரியம் இருக்கும், வேதனை இருக்கும், துக்கம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், கண்ணீர் இருக்கும், பாடு இருக்கும், போராட்டம் இருக்கும், கலக்கம் இருக்கும், நெருக்கடி இருக்கும், பல உபத்திரங்கள் இருக்கும். ஆனால் உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். காரியம் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு உருவாக்க இடம். எல்லாரும் கரத்தை தட்டி கத்த நன்றி செலுத்துவோம். ஆமென், 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 ஆமென். சின்ன பிள்ளைகள் எல்லாம் உற்சாகம் இருங்க. தேவ கரம் உன்மேல் இறங்குகிறது. தேவ அபிஷேகம் உன்னை நடத்த போகிறது. தேவ வல்லமை ஒவ்வொரு தொட போகிறது. வியாதிகள் சவிக்கமாக்கும். பிரச்சனை தீரும். ஒரு எழுப்புதலை கத்த தரப்போறான். சில வாலிப பிள்ளைகளுடைய உள்ளே எழுப்புதலை கத்த தரப்போறான். சில முது வயதுகளுக்கு கூட எழுப்புதலை கத்தர் வைக்க போறான். ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறான். நீ காணானியா இருப்பதில்லை, பெற்றுக்கொள் என்று கத்தர் சொல்லுகிறான். சாபத்தை உடைத்து மாற்ற போறோம். தயவு செய்து தான் சொல்லுறேன், விளையாடக்கூடாது. கவனமா சபை போனோம். நீங்க சந்தோஷமா இருங்க, கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமா இருங்க, கிறிஸ்துவுக்குள்ளே மகிழ்ச்சியா இருங்க. இந்த அம்மாவும் புருஷனும் பெத்லகேமிலிருந்து போகக்கூடாது. ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு இல்லை. அந்த பெத்லகேமிலிருந்து போறாங்க, மோபாப் தேசத்துக்கு போறாங்க. அங்க போய் சில ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க. சில ஆண்டு காலம் வாழ்ந்த உடனே ஆண்டவர் கைவிட்டுட்டார். காரியம் சாப பூமியில போயிட்டாங்க. யாரை சபைக்குள்ள ஏற்றக்கூடாது, யாரை வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த தேசத்துக்குள்ள அவங்க போனதுனால கர்த்தர் அந்த அன்பு அவங்களை விட்டு போயிட்டு, அன்பு போறதுனால புருஷன் சாகுறான், மகன் சாகுறான், 2வது மகன் சாகுறான். 2 பெண்கள் விதவைகள். பிதாக்கள் அறியாம சில காரியங்களை செய்து நினைப்பாங்க, நான் கொஞ்சம் குடிச்சு சேர்த்தக வலிப்பேன், நான் கொஞ்சம் வீடியெல்லாம் ஊத்துவேன், நான் கொஞ்சம் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுவேன், வீட்டில இருந்து கெட்ட வார்த்தை பேசி கொஞ்சம் காரி துப்புவேன், அப்படி இப்படி எல்லாம். சாபம் விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரவில் மனைவியை பார்த்து கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேசுவேன், வெளியில யாரோ கொஞ்சம் எனக்கு பிடிக்காதவங்களை எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுவேன். இதெல்லாம் சாபமாக்கும். ஹலோ,
உங்களை வஞ்சிப்பதற்கல்ல. ஆமே. இதை நீ சுபாவ திருத்தி வரும்போதுதான் உன் வீடு கட்டப்படும். மகனே, இந்த சுபாவத்தை மாற்றி நீ பூரணமாகும் போது உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். உன் வீட்டில் சமாதானம் வரும், உன் வீட்டில் அன்பு வரும், உன் வீட்டில் நேசம் வரும், உன் வீட்டில் பிரச்சனை தீர்ந்து நீ சமாதானமாய் சுகித்து வாழ்வதற்கு, ஆத்மீக சுகத்தை அனுபவிப்பதற்கு, ஆத்மீக ரகசியத்தை அனுபவிப்பதற்கு, இயேசு உன்னோடு பேசுவதற்கு இன்றைக்கே விட்டுவிடு. அந்த வீடு நிலைநிற்கிற வீடா இருக்கணும். அந்த வீடு தான் நிலைநிற்கும். அது எப்போதும் உலக பொருட்களினால சந்தோஷத்தை தேடாம ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தை மாத்திரம் விரும்பி நிற்கும். அந்த சந்தோஷம் கிடைக்காவிட்டாலும், அந்த சந்தோஷம் கிடைக்காவிட்டால் வைத்தியம். அந்த சந்தோஷத்தில் உறவாடி கொண்டிருக்கின்ற வீடா நீங்கள் கட்ட வேண்டும். மோவாவிகளா இருக்கக்கூடாது, அம்மோனியர்களா இருக்கக்கூடாது, எரிகோ கால இருக்காபடி. இன்றைக்கு பெத்லேகேலே உள்ளே கடந்து வருகிற சகோதரனே, கர்த்தர் உன்னை சந்திக்க போறா. ஹல்லேலூயா. கைசலா. 2 பிள்ளைகளும் புருஷனும் செத்து போனாங்க. செத்து போனதுனால அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க இருந்தா தப்ப முடியாது, நமக்கு இன்னும் பெத்தேலுக்கு போய்விடும். அல்லேலூயா. நல்ல ஒரு முடிவை எடுக்கலாம். பெத்தேல் நீங்க இருக்க சபைதான். அல்லேலூயா. பெத்தேலுக்கு போன்னு சொல்லி முடிவெடுத்து தன்னுடைய 2 மகளையும் பார்த்து, நல்ல அம்மா, எனக்கு நீங்க யாரும் இல்லை, நீங்க உங்க வீட்டுக்கெல்லாம் போங்கன்னு சொல்லி 2 பிள்ளைகளை அனுப்ப வைக்கிறாங்க. நீங்க இங்க போய் நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க, சமாதானம் இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அல்லேலூயா. பைசலாம். ஒருத்தி போனான். அவன் அந்த சாப பூமியிலே வாழ்ந்து போனாள். ஒருத்தி ருத்து வந்து அந்த சாப பூமியில இருக்க விரும்பல. காரியம், நெகோமியுடைய சுபாவம் அவளை இஷ்டப்பட செய்து. அப்ப சபையுடைய சுபாவம் எப்படி இருக்காது? சபை ஒருவரை தாங்கவும், சபை ஒருவரை நேசிக்கவும், சபை ஒருவரை அன்பு வைத்துக் கொண்டால் அந்த அன்பல்லவோ கர்த்தர் விரும்புகிறது. ஆண்டவர் சொல்லுக, கோதுமை மணி போல நீங்கள் விழுந்து சாகாவிட்டால் ஒன்னும் செய்ய முடியாது என்று சொல்லுக வசனத்துல. அப்ப கோதுமை மணியை யாருக்காக சாகுறீங்க? உங்களுக்காக சாகுறீங்களா? சாகணும், பாடுபடணும். அதே நேரம் ஒரு 20% யாருக்காகவதோ நீங்கள் கோதுமை மணியா செத்தா அதுக்கு கர்த்தர் உனக்கு அதிக பலனை தருவார் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. நாம் சபைக்கு போனோம், இருந்தோம், வந்தோம். சபைக்கு போனோம், பாடினோம், வெளியே வந்தோம், ஜெபம் பண்ணோம், வெளியே வந்தோம். நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. சபைக்குள் இருக்க நீங்கள் பாடும் துதிக்க மாத்திரமல்ல, நற்கிரியலுக்கு நேராய் உங்கள் முகத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்பி எனக்கு புதுப்பின்னு சொல்லி நீங்கள் கேட்டாக்க நற்கிரியைகளினாலே ஒவ்வொரு நாளும் உங்கள் சரீரத்தில் இருக்கின்ற சகல பாவத்தை கொல்ல வல்லவர். ஹல்லேலூயா. ஆனபடி ருத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நான் செத்தாலும் உம்மோடத்தான் சாவுவேன், எது நடந்தாலும் உம்மோடத்தான். வாட் a dialogue. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். கருத்தை தட்டி கத்தை நன்றி செலுத்தி. உம்முடைய தேவன். ஹல்லேலூயா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் தங்கும் இடம் என்னுடைய இடம் என்று சொல்லி அந்த ருத்து வந்து தன் மாமியோடு தொடர்ந்து வருவதை பார்க்கலாம். மாமியும் சபிக்கப்பட்ட பெண்ணு, மாமியும் சபிக்கப்பட்டாச்சு. 2 பேரும் சாபத்து மேல் சாபமாகி திருப்பி வராங்க. அல்லேலூயா. பிரைஸ்லாம். திருப்பி வந்து அன்னதானம் சாப்பிடுவதற்காக, ஆகாரம் கொள்ளுவதற்காக அந்த ரூத் ஒரு பிச்சைக்காரி பெண்ணை போல ஒரு பெட்டியும் கையில் எடுத்து விட்டு பிச்சை எடுப்பதற்காக போறாள். அல்லேலூயா. பிரைஸ்லாம். எங்கிருந்தவங்க? பெத்தேல இருந்தவங்க, பெத்தேல வாழ்ந்தவங்க. சின்ன உபத்திரத்தை கண்டு போனதுனால திருப்பி வாராங்க. இவள் தன் மாமிக்கும் தனக்கும் கூழ் உண்டாக்குவதற்காக ஒரு பெட்டியை சுமந்து கொண்டு வயலை தேடி போகிறாள். அல்லேலூயா. இதுதானே நம்முடைய அம்மாவுடைய வாழ்க்கையாக இருந்தது.
இது தானே நம்முடைய அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையா இருந்தது. வேற என்ன வாழ்க்கையா இருந்தது? இது தானே நம்முடைய தாத்தா அம்மாவுடைய வாழ்க்கையா இருந்தது. ஐயா, இது தானே நம்முடைய தலைமுறைகளுடைய வாழ்க்கையா இருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ்லாம். சரிதானே சொல்றது? ஆமே. எதுக்காக? நம்மளை போஷிப்பதற்காக. அப்ப இந்த போஷிப்பின் நாட்களிலே பாவத்திலும் சாபத்திலும் இருந்த நம்மளை ஆண்டவன் நினைவு கூறி, இந்தியா தேசத்தில் பட்டினி, வறுமைகள், பாடுகள், காலரை வியாதிகள், கொரோனா, பல வியாதிகள் பழைய நாட்கள் இருந்தது. வெள்ளக்காரர்கள் அவங்க இவங்க எல்லாம் சுபித்து வாழும்போது, மிடில் ஈஸ்ட் எல்லாம் சுபித்து வாழும்போது, பாகிஸ்தான், பாலஸ்தீன், இன்னும் பல பல நாடுகள் பஞ்சம், கஷ்டம், பிலிப்பைன்ஸ், இந்தியா போன்ற நாடுகள் உபத்திரம். இந்த உபத்திரமான நாடுகளுக்குள்ளே உங்களை மோபாவில் இருந்து திருப்பி கொண்டு வருவதற்காக சின்ன சின்ன குடிசை சபைகளை கர்த்தர் ஸ்தாபித்தார். கரத்தை தட்டி தேவ பிள்ளைகள் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெண்டேகோஸ்து சபை வரும்போது அது ஓலை ஷட்டாய், ஓடாய், சீட்டு வீடாய், ஓலை வச்சு மறைச்ச ஒரு சின்ன வீடா இருக்கும். இதுதான் உங்களுடைய குடும்ப ஜீவிதத்துடைய தொடக்கம். அல்லேலூயா. ஆனா மற்ற சபைகள் வந்தது பெரிய பில்டிங்காக, பெரிய சிலுவையாக, பெரிய கட்டடமாக வந்தது. மனிதன் அந்த பூரணம் அறியாம இந்த 7 வித சபைக்குள்ள போயிட்டான். ஹலோ, பிரைஸ்லா. இந்த 7 வித சபைக்குள்ள போய்விட்டு அது உருப்படாத சபை. 7 வித சபைக்கு போய் அதில் ஒரு சின்ன கூட்டம் ஜனம் மோபாவில் இருந்து வந்ததை போல, ருத்து மாமி திருப்பி வந்தது போல ஒரு சின்ன கூட்ட சபை வந்ததான் இந்த சபைகளுக்குள்ள. அது என்ன கூட்டம்னு தெரியுமா? யாரும் இல்லாதவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள். இந்த பொக்கன பையை கொண்டு வந்து பிச்சை எடுக்க வந்ததை போல மெல்ல வந்து கர்த்தரை ஆராதிக்க வந்த ஜனம், மோபாபா இருந்த ஜனம் இப்போது விடுதலை வாங்கி, விடுதலை பெற்று அற்புதத்தினாலே கர்த்தர் இன்றைக்கு பெத்தேலாய் கர்த்தர் வைத்தார். ஒவ்வொருவருக்கும், விசுவாச பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. காரியம் பரலோகம் போவோம்ல நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு காரணத்தை நாம் அறிந்திருக்கோம். இருக்கட்டும். அப்போ ருத்து வந்து ஒரு பெட்டியும் எடுத்து பிச்சை எடுக்க போற இடம். அல்லேலூயா. தன்னுடைய மாமிக்கு நல்லா தெரியும். மாமி ஒன்று விரும்புகிறாள், இவளுக்கு ஒரு நல்ல சேமத்தை உண்டாக்கணும், இவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கணும். நான் பட்டதை போலையும், என் புருஷன் பட்டதை போலையும், என் பிள்ளைகள் தோக்கடித்தது போலையும் இல்லாதபடி தன் மருமகளுக்கு ஒரு நல்ல ஒரு சேமத்தை உண்டாக்கி வைக்க வேண்டும் என்று மாமிக்கு பயங்கர ஆசை. மருமகளுக்கு ஆசை இவங்களை நல்லா பார்த்துக்கிடணும். அல்லேலூயா, பிரைஸ்லாம். வேலை செய்த நல்லா பார்த்துக்கணும் ஆசை. 2 பேருக்கும் டிவரன்ஸ் ஆசை. பிரியமான சபைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க உள்ளத்திலே கவடில்லாமல் இருங்கள். நீங்கள் ஒருவரை நேசியுங்கள், ஒருவரை உள்ளத்தில் அன்பு வையுங்கள், ஒருவரை உள்ளத்திலே பாசம் வையுங்கள். ஆமென். கைசலா. உங்க பிள்ளைகளை வளர்த்தி விட வேண்டும் என்று எண்ணுறீங்க. அதே போல சிலரை நான் வளர்த்தி விட வேண்டும், சிலரை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும், சிலரை உயர்த்த வேண்டும். நான் கற்ற தொழிலே சிலரை கொடுத்து சில பிள்ளைகளை உருவாக்கி விடுவது, அது உங்களுக்கு ஜென்ம ஜென்மமாக ஆசீர்வாதம், பரலோகத்துக்கு ஊற்றுக்கிறாய். ஹல்லேலூயா. மாமி சிச்சுவேஷன் எல்லாம் அறிஞ்சிட்டாங்க. போவாசுடைய சுபாவம் எல்லாம் மாமி கேட்ச் பண்ணிட்டாங்க, பைல்ஸ் பிடிச்சு பார்த்துட்டாங்க. ஹல்லேலூயா. போவாசு ருத்துக்கிட்ட அன்பா இருக்கதும், சமாதானம் இருக்கதும், அவள் ஆசீர்வாதம் வாழ வேண்டும் என்றும், அறிக்கைகளை சிலது சிந்த விடங்களை பொறுக்கி கொள்ளட்டும் என்று சொல்லி வாய்மொழி பேசுவதும் எல்லாத்தையும் மாமி கிட்ட தினம் வந்து ருத்து சொன்னார். அல்லேலூயா. ரைசலா. மாமி கிட்ட வந்து சொன்ன, சபையில் நடக்காது வசனங்கள் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும்,
ஜெபங்களை வெளிப்படுத்த வேண்டும். அழிந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் சாட்சியா இருக்க வேண்டும். அழிந்து கொண்டு அநேகரை பார்த்து சொல்ல வேண்டும். நீ பரிபூர்ணத்தில் வர வேண்டுமானால் சத்திய வசனத்துக்குள்ளே வா, சத்திய ஜெபத்துக்குள்ளே வா, சத்திய ஆராதனைக்குள்ளே வா, நன்மை செய்துக்குள்ளே வந்தால் மாத்திரம்தான் நீ உன் குடும்பம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சபை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாமி கிட்ட வந்து ரகசியங்களை சொன்ன உடனே மாமி ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு களத்தில் அந்த போவாஸ் அந்த அறுப்பு காலத்தில் வேலை ஆட்கள் மத்தியில் அம்பலத்தடியிலே படுத்து தூங்குவான். அல்லேலூயா. பைசலா படுத்து தூங்குவான். உனக்கு நான் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை தாரேன். போவாஸ் என்னும் கிறிஸ்து உன்னை நேசிக்க தொடங்கியாச்சு. நீ பிச்சை எடுத்ததும், நீ கஷ்டப்பட்டதும், நெருக்கப்பட்டதும், மாமியத்துக்காக நீ வாழ்கிறதும், இந்த நல்ல பிராயத்தில் நல்ல அழகுள்ள ஒரு பெண்ணா இருந்தும் ஒரு பெட்டி எடுத்து போய் அடுத்தவன் தோட்டத்தில் போய் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி நீ பிச்சைக்காரிய போல நிற்கிறது பரலோகம் காண தொடங்கியாச்சு. கரத்தை தட்டி தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் கைவிட மாட்டா, உன்னை கைவிட மாட்டா. மோவாபிலே இருக்காதே, பெத்தேலே ஓடி வா. மோவாபில் இருந்தது போதும். ஹல்லேலூயா. வாலிபர்களுக்கு நான் சொல்லுறேன், மிக கவனமா இருக்க வேண்டும். பெத்தேலே ஓடி வா. மாமி என்ன சொல்லுறான்னு சொன்னா, மருமகளை பார்த்து நீ குளித்து, ஹல்லேலூயா, குளித்து எண்ணெய் பூசி புது வஸ்திரம் தரித்து நீ போனோம். ஹல்லேலூயா. குளித்து எண்ணெய் பூசி ஒரு புது வஸ்திரம் உடுத்து நீ போக வேண்டும். ஹல்லேலூயா. இது தந்திரமான பேச்சுன்னு வச்சிருங்க. நாமும் அப்படித்தானே அங்கே வந்தோம். ஹல்லேலூயா. நாமும் அப்படித்தானே வந்தோம். ஹல்லேலூயா. சபைக்கு என்ன வந்தோம்? சபைக்கு வந்தவங்க என்ன தெரியுமா? ஏதோ குளிச்சு எண்ணெய் பூசி நல்ல பட்டு எடுத்து வந்து போனோம். ஹல்லேலூயா. அப்படிதான் வந்தோம். இவள் மாமி சொல்லுறது ஒன்றும் மாற்ற மாட்டாங்க. மாமி எதை சொல்ல அதை செய்தாள். ஹல்லேலூயா. அதன்படி போவாஸ் ஒரு ஒரு தடியில அப்படின்னு சொன்ன பழைய இடத்து உங்களுக்கு தெரியும், மாட மாதிரி வச்சிருக்கும். அதில் ஒரு கட்டல் போட்டிருக்கும். இல்லாவிட்டால் ஒரு சின்ன ஒரு தடிகளெல்லாம் வைத்து ஆணி அடித்து அதில் ஒரு கட்டில் போட்டு ஒரு பா போட்டிருக்கும். தெரியுமா? பழைய நாட்கள் இந்த வாழைகளை காக்க நாங்கள் நிற்போம். ஆமே பைசலாம். வாழை காவலுக்கெல்லாம் அதில் போய் படுத்திருப்போம். விடிய காலம் வருவோம். அல்லேலூயா. கள்ளம் வந்தாலும் எடுத்துகிட்டு போங்க, எனக்கு நாங்கள் எழும்ப மாட்டோம். அந்த ஒரு சின்ன வயசில் உள்ள காலம் இருந்தது. அதே போலதான் போவாஸ் வந்து சாப்பிட்டு புசித்து படுத்திருக்கும் போது இவள் எண்ணெய் பூசி, எண்ணெய் என்பது எதை குறிக்கிறது சொன்னா அபிஷேகத்தை குறிக்கிறது. நீ சபையில வந்து தேவன் தவிர இல்ல குளிக்கிறது, குளிக்கிறது சொல்லுங்க, குளிக்கிறது. அல்லேலூயா. நீ என்ன செய்யணுமா? குளிக்க வேண்டுமா? அல்லேலூயா. குளிப்பு என்பது ஞான ஸ்நானத்தை குறிக்குது. இயேசு கிறிஸ்து பூமியில வந்து மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே அவர் வந்து யோவானாலே ஞானஸ்நானம் எடுத்தார். சாபம் மாறுவதற்கு வழியை கர்த்தர் சொல்லுகிறார். பைசலா. இரண்டாவதாக மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலேயும் ஆண்டவரை கர்த்தர் ஞான சபைக்கு சொல்லுகிறார், பாஸ்டர்ஸுக்கு சொல்லுகிறார், அப்போஸ்தலருக்கு சொல்லுகிறார், நீங்கள் போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப ஒன்று சாபம் மாற வேண்டுமானால், மோவாவுடைய சுபாவம் மாற வேண்டுமானால், அக்கிரமாரி நீங்கள் பிழைக்க வேண்டுமானால் முதல்ல ஆண்டவரை கர்த்தர் சொல்லுவது குளிக்கிறது. அல்லேலூயா. சரிதானா? ஒரு நாகமான் சொல்லுங்க, ஒரு மனுஷன் வார 2 ராஜாக்கள் 5 பாத்தீங்கன்னு சொன்ன, அவன் வந்து சாபத்திலே வருகிறான். எங்கிருந்து வருகிறார்? சீரியா தேசத்திலிருந்து வருகிறான். சீரியா தேசத்திலிருந்து வருகிற நாகம்மா அவர் வந்து சாபத்திலே குஷ்டரோகியா வருகிறான். வியாதி உள்ளவனாய், துன்பம் உள்ளவனாய், நெருக்கம் உள்ளவனாய், சமாதானம் இல்லாதவனாய், மனைவியோடு சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளோடு சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, ராணுவத்தில் சந்தோஷம் இல்லை, தலைவரோடு சந்தோஷம் இல்லை, ராஜாக்கோடு சந்தோஷம் இல்லாதபடி ஒரு குஷ்டரோகி. நம்முடைய வீடு, அநேக வீடு குஷ்டரோகிய போல தான் ஐயா இருக்குது.
பிதாக்கள் தூங்கா செய்யறீங்க. ஏன் பிள்ளையுடைய வாழ்க்கை கட்டப்படல தெரியுமா? உங்க அக்கிரமம். உங்கள் அக்கிரமம், சிலருடைய அக்கிரமங்கள். ஏன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படல தெரியுமா? உங்க சின்ன வயதில் செய்த பாவம் அப்படியே இருக்காது. நீங்கள் சபைக்கு வருகிறதெல்லாம் உண்மைதான். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பாவத்தை எப்படி ஏற்று சொல்ல வேண்டும், பாவத்தை எப்படி துளைக்க வேண்டும், ஆண்டவரை எப்படி ஆராதிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் எப்படி கண்ணீருடன் செய்த பாவங்களை இறக்கி வைப்பது எப்படி என்று அறியாம இருக்கிறது. அந்த பாவம் பிள்ளைகள் மேல் தொடர்ந்து போகாது. ஹல்லேலூயா. அக்கிரமம் கொஞ்சம் ஒண்ணும் இல்ல. மனசாட்சி இல்லாத பிதாக்கள், சத்தியத்துக்கு விரோதமாக நிற்கிற பிதாக்கள், சத்தியத்தை முறித்து போடுற பிதாக்கள், குற்றம் சொல்லுகிற பிதாக்கள், அவர்களை நல்வழி நடத்துவதற்கு ஊழியர்கள் பார்க்கும்போது ஏதாவது குற்றம் சொல்லி போவதற்குள்ள பிதாக்கள். எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்களுடைய பாவங்களை இன்றைக்கு தேடி, உங்கள் அக்கிரமங்களை இன்றைக்கு தேடி, உங்கள் அநியாயங்களை இன்றைக்கு தேடி, நீங்கள் உங்கள் பாவங்களை நாகமா குளித்தது போல குளித்து கழுவி சுத்திகரித்தால் நீ புறப்பட்டு போகும்போது உன் வீடு சமாதானமாய் மாறும். ஒன்று ஆராதனை தெரியாது, ஜெபம் தெரியாது, அன்பை குறித்து தெரியாது, இணங்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. சபை சபை நான் சொல்றது சரிதானா? எத்தனை பேர் சரின்னு சொல்றீங்க? சிலவங்களை இழுத்து பிடிச்சதான் கொண்டு வரணும். கொண்டு வந்த வண்டி நிற்காது. ஏன்னா ஒன்றும் தெரியாது. ரைசலா, சபைக்கு எதுக்கு வருகிறோம்? பாவத்தை கழுவுவதற்காக, சுத்திகரிப்பதற்காக. இந்த குடும்ப வாழ்க்கையில் அநியாயமான அக்கிரமான பூமி வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கி இயேசுவோடு போவதற்காக சபைக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாகமா 7 முறை முங்கின போது அவருடைய குஷ்டரோகம் சுகமானது. அவனுடைய தேவ சபைக்கு உன் வாழ்க்கை கட்டாமல் இருக்கிறதா? நோயா, துன்பமா, வாழ்க்கையில பிரச்சனையா, முன்னேற போற முடியவில்லையா, கடபாரமா, ஏதோ உன்னை அலட்டி கொண்டிருந்த கர்த்தர் சொல்லுக, நீ மூழ்கு. என்னை மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே, ஒரு புது மனுஷனாய் வாழ்வதற்கு நான் தண்ணீரில் மூழ்கிறேன் சொல்லி நீ உன்னை விட்டு கொடுத்து தண்ணீரில் அடைக்கிளம்புகொள்வாயானால் உன் பாவம் தண்ணீரில் இறங்கி போகும். கர்த்தர் அது இந்த நாளில் செய்யும்படி தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுங்க. அதனால நீ சுகமடைவாய். அந்த கானானியுடைய சுபாவம் அதனால மாறும், மோவாவுடைய சுபாவம் அதனால மாறும். ஒன்று, குளித்து எண்ணெய் பூசி. எத்தனை நாளமா வரீங்க சபையில? கொஞ்சம் கூட ஆண்டவரை தேடாம, கொஞ்சம் கூட துதிக்காம, நன்றி செலுத்தாம, செய்தி பரவாயில்ல கொள்ளலாம், பாட்டு நல்லா இருந்து, இது இல்லாம என்ன கண்டீங்க? நான் கேட்கிறேன். அல்லேலூயா. ஒரு வருஷம் போது நல்ல வசனம் உள்ள சபையில ஒரு வருஷத்துல பிள்ளை பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கும். ஏன் உங்க புருஷன் பரிசுத்த ஆவியில நிரம்பல? பரிசுத்த ஆவியில நிரம்பாம அவன் நிக்க மாட்டான். பரிசுத்த ஆவியில எந்த மனிதன் பலன் கொள்ளுகிறானோ அவனுக்கு தான் பரலோக ராஜ்யம் திறக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இங்க வந்தாலும் ஒரு சாயை குடிச்சு, ஒரு பழவும் சாப்பிட்டு, பன்னும் சாப்பிட்டு, இப்படியே ஒன்று கறங்கி அடிச்சு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை தலை காட்டிட்டு ஒரு போக்காக்கும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தலை பைய ஒன்று காட்டிட்டு ஒரு போக்காக்கும், 10 ரூபா காணிக்கையும் போட்டுட்டு. இதா சபை? இதா சபை? இது சபை இல்லைங்க, இது விக்கிரகோவில் அளப்பங்கோடல் அங்கே இருக்கும்போது உள்ள சபை. அல்லேலூயா. சபை அப்படி கிடையாது.
நீ சாபத்தோட வந்திருக்க, அக்கிரமத்தோட வந்திருக்க, மோபாபிலிருந்து வந்திருக்க, ஜாதிகளத்தில் வந்திருக்க, பாவத்திலிருந்து வந்திருக்க. நீ பிறந்த பாவம் முதல் 30, 40, 50 வயசு வரை பாவம் உனக்குள்ளே நிலை நின்று கொண்டே இருக்குது. அந்த பாவத்தை முறிப்பதற்காகவும் ரகசியம் அறிய வந்த நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிது, சாஸ்தாங்கம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனையின்படி நடந்து உண்மையாய் அவரை துதித்து நீ ஞானஸ்நானம் எடுப்பாயானால் முதல் ஃபர்ஸ்ட் எய்ட் அபிஷேகத்தை கத்த தர போறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் இது ஃபர்ஸ்ட் எய்ட். ஹல்லேலூயா. நான் இருக்கிறேன், நான் உண்மையா இருக்கிறேன், நான் உன் தேவன் தான், நீ வந்த வழி சரிதான், நீ வந்த வழி உண்மைதான், நான் உனக்கு அபிஷேகம் தாரேன்னு சொல்லி அது ஃபர்ஸ்ட் எய்ட். ஹலோ, ஃபர்ஸ்ட் எய்ட். ஹல்லேலூயா. அறிவிக்கிறார், நீ வந்த இடம் சரிதான், நீ இருக்கிற இடம் சரிதான், ஒரு அறிவிப்பு தருகிறார். ஆண்டவரை கர்த்தர் என்ன சொல்றாரு? ஹல்லேலூயா. யோவான் 3 என்ன சொல்றார்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. ரோமர் 8:15 சொல்லுகிறது, பரிசுத்தாய் பெற்ற எண்ணெய் ஊத்தப்பட்டு பரிசுத்தாய் பெற்ற பிள்ளைகள் சொந்த பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. மோபாவில் இருந்து வந்தாலும் சரி, அம்மோனியலா வந்தாலும் சரி, எரிகோல் வந்தாலும் சரி, எங்கிருந்து வந்தாலும் சரி, சபையிலே வார்த்தை கேட்டு புரிந்து கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அவர்கள் நாளுக்கு நாள் கிறிஸ்துவோடு உபவாசத்திலும் ஜெபத்திலும் சத்தியத்திலும் வாழும்போது கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது என் மகனாய் மாறி என்று சொல்லி அபிஷேகத்தின் வல்லமை. ஆமென். அந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்கு தந்தால், அபிஷேகத்தின் வல்லமையினாலே உங்களுடைய பாவங்களை முறித்து தந்தால், நேரடியாக பிள்ளையாகும் ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் தந்துட்டார். அல்லேலூயா. அப்ப பிள்ளையான எப்படி இருக்கணும்? நீங்கள் பிள்ளைகளான எப்படி இருக்கணும்? தகப்பனுக்கும் தாய்க்கும் பயந்து இருக்கிறது போல அபிஷேகம் தந்த தேவன் சொல்லுகிறபடி உங்க வாழ்க்கை பயபக்தியோடு இருக்கணும், கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். காரியம் அபிஷேகித்தவர் தேவன். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ண தேவனாக விளையாடக்கூடாது. எதுக்காக அபிஷேகம் பண்ணி இருக்கார்? ஒன்று, சாபத்திலிருந்து மாற்றி உங்களை சொந்த பிள்ளையை மாற்றுவதற்கு. இந்த அபிஷேகம் உன் காலிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் பெருகி கொண்டே இருக்கணும், பூரணமத்துக்கு போகணும். அல்லேலூயா. அது பாஸ் ஆக வேண்டும். அந்த அபிஷேகம் உடம்பு முழுவதும் பாஸ் ஆக வேண்டும். அந்த அபிஷேகம் வெளியில் உள்ளவர்களுக்கு பாஸ் ஆக வேண்டும். அந்த அபிஷேகம் வரங்களை கொண்டு வர வேண்டும். அந்த அபிஷேகம் சுவிசேஷத்தை கொண்டு வர வேண்டும். அந்த அபிஷேகம் நல்லடக்கை கொண்டு வர வேண்டும். அந்த அபிஷேகம் உன்னை ஒவ்வொரு நாளும் திருப்திப்படுத்தி பூரணப்படுத்தி நல்ல நடக்கையில கொண்டு வந்து அப்பனோடு சேர்க்காது அபிஷேகம். சகோதரமார், கைகளை தட்டி கத்த நன்றி செலுத்துங்களேன். உங்க மேல எனக்கு எந்த கோபம் இல்லை. ஆண்டவருடைய பாவத்தை மீட்டெடுத்து உன்னை பரிசுத்தமாக்க தருகிறார். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அபிஷேக எண்ணெய், அபிஷேக எண்ணெய், அபிஷேக எண்ணெய். ருத்துடைய மாமி சொல்லுகிறார், எண்ணெய் பூசி போகலத்துல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது சோர்வுகளை நீக்கும், காயங்களை ஆற்றும், பிரச்சனைகளை தீர்த்துவிடும். அது சபையிலே யாருக்கு பிரச்சனை உண்டோ அவர்களை கூப்பிட்டு பேசும், அவர்களுடைய உள்ளத்தை தொடும், உள்ளத்தை தொடும். அப்படி உள்ளத்தை தொடுவதுதான் வசனம். ஆண்டவர். ஹல்லேலூயா. அங்கு சபையிலே ஒரு கொன்னவாய் உள்ள ஒரு பையன் இருந்தான். ஒரு குடும்பம், சிதைக்கப்பட்ட குடும்பம். பேசுவான். கர்த்தர் கூப்பிடுங்க, ஒருத்தன் எங்க இருக்கவா. கடைசியிலே இந்த பாஸ்டர் இவன் தான் அந்த பையன். சிதைக்கப்பட்ட குடும்பம். இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகல, சகோதரிக்கு கல்யாணம் ஆகல. சாபத்தினால அந்த முகமெல்லாம் அந்த பொண்ணுக்கு இருண்டு, சாபத்தினால இந்த பையனுடைய வாய் கட்டப்பட்டதாய் கொஞ்சம் தான் பேசுவான். கர்த்தர் அவனை முன்குறித்து கூப்பிடுகிறார்.
பிரியமான தேவனுடைய சபைக்கு நான் சொல்ல, நீ வந்தது உண்மைதான். பெந்தேகோஸ்து அனுபவம் இன்னும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார், உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ இந்த நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒரு புதிய பெண்ணாய் நான் மாறுவேன், புதிய மனுஷியா மாறுவேன், புதிய மனுஷனாய் மாறுவேன்னு சொல்லி என் மகனே நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஒரு எண்ணெய் அபிஷேகத்தை கேட்டால் கர்த்தர் அது தருவா. அப்போதே உன் சாபம் மாறும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதை நம்முடைய ஹஸ்பண்ட் பெற்றுக் கொள்ளாமலும், ஹஸ்பண்டுகள் புரியாமலும் அறியாமலும், அந்த தேனானதை புரிந்து கொள்ளாமலும், அது வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் வரப்போதுக்கு நிழலுமாயிருக்கதை புரிந்து கொள்ளாம, அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாம சபைக்கு போய் வந்தாங்க. ஆனபடிதான் உன் குடும்பம் சாபமாய், பிள்ளைகள் சாபமாய் போனார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுங்க, உண்மையிலே அபிஷேகம் வரப்போகிறது. அல்லேலூயா. எங்க போறீங்க பிரதர்? சபைக்கு போறேன். பைக்கில் குத்தி இருத்தி குட்டு 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 குட்டுன்னு சபைக்கு போகிறத பார்க்கணும். அல்லேலூயா. எங்கே போகிறீங்க? சபைக்கு போகிறீங்க. அல்லேலூயா. இது ஒன்றும் சபை இல்லை மக்களே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சபைக்கு எதுக்கு போகிறோம்? அது நன்றாய் கருத்தாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சொல்லணும், சாபத்தினால என் புருஷன் இப்படி ஆயிட்டான், சாபத்தினால என் பிள்ளை இப்படி ஆயிட்டான், சாபத்தினால என் குடும்பம் இப்படி ஆயிட்டு, சாபத்தினால என் குடும்பம் விழுந்து போன, இனி நான் சாபத்தில் இருக்க மாட்டேன். ஒரு 6 மாதம் நீ சுத்திகரித்து ஆண்டவரோடு தொடர்ந்து போவாயானால், ஆண்டவரோடு தொடர்ந்து வருவாயானால், அந்த சாபத்தை நீக்குவது கர்த்தருடைய பரிசுத்த தைலத்தை கர்த்தர் வைத்திருக்க, அதை இப்போதே பெற்றுக்கொள், இப்போதே பெற்றுக்கொள். நாளை அல்ல, இன்றைக்கு ஆண்டவரே அது எனக்கு தாரும். அந்த ருத்து செய்ததை போல நானும் செய்து புத்தியடைய கிருபையடைய தாரும். ஒன்று குளிக்க, இன்னொன்று எண்ணெய் பூச, இரண்டாவது கோடி வஸ்திரம், புது வஸ்திரம் உடுத்து கொண்டு போ. அல்லேலூயா. மாமியோட இதில் என்ன சொன்னா, இவ எளிமையா பிச்சைக்காரியாட்டாகும் போகாது, மாமியோட நல்ல துணி இல்லாத போலாகும் போகாது, மாமி பார்க்கும்போது ஒரு சௌந்தரியம் ஒன்றும் இல்லாத போல ஒரு சாதா ஒரு வேலைக்காரியாலும் போகுது. இன்னைக்கு நீ போகிறது புதிய அனுபவத்திலே ஆக்கும். நீங்க வந்தது வேலைக்காரிய போல தான், அடிமைகளாக தான், ஒன்று தெரியாதவன். நாளுக்கு நாள் கர்த்தர் ஞான ஸ்நானத்தினாலும் எண்ணெயினாலும் புது வஸ்திரத்தினாலும் சபையை உயிர்ப்பிக்க, சபையை தலைப்பிக்க, கர்த்தர் உடுத்த வஸ்திரம், கர்த்தருடைய சரீரத்தை சபைக்கு கொண்டு வர பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளை பேசுகிறார். ஹல்லேலூயா. போஸ் நல்ல தூக்கமாக்கும், நல்ல தூக்கம். இவன் மெல்ல பக்கம் போய் அந்த போவாசுடைய கால் பாத்தில் மூடி அந்த போரை லைட்டை மாற்றி அதிலே படுத்தான். அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது தெரியுமா? புது வஸ்திரம் நீ உடுத்த உடனே நீ இயேசு கிறிஸ்துவோடு தூங்குகிறாய், இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிறாய், இயேசு கிறிஸ்துவோடு ஜீவிக்கிறாய். இயேசு கிறிஸ்து உண்டாகின்ற சகல அற்புதங்கள், அடையாளங்கள், ஆஸ்திகள் உனக்கு தாளே வரும், உனக்கு தாளே வரும். அந்த போவாசா இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறான், என் பக்கத்தில் வா, என் பக்கத்தில் சேரு, என்னோடு வா, என்னோடு உறவாடு, என் கையில் இருக்கின்ற ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருகிறேன் சொல்லி பரிசுத்த ஆவியான வாலிப பிள்ளைகளை கூப்பிடுகிறார். அப்போ ஞானஸ்நானத்தை காட்டி கொடுக்கணும் பிள்ளைக்கு. தினம் ராத்திரி போதிங்க பிள்ளைகளுக்கு. டேய் கொஞ்சம் கவனிங்கடாங்க, அடுத்த ஜெனரேஷன் அப்படி தான் இருக்க போகுது, என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. இவங்களெல்லாம் உருவாக்க ஆசை தான், திங்கி பண்ணதுக்குள்ள ஒரு ஹார்ட் இந்த பிள்ளைகளுக்கு வர மாட்டேங்குது. ஆமே. என்ன சாப்பாடு கிடைக்குது, துணி கிடைக்குது, கொஞ்சம் படிப்பு கிடைக்குது, எல்லாம் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. 3 நேரம் சாப்பாடு கிடைக்குதா? எத்தனை நேரம் கிடைக்குது? 3 நேரம் சாப்பாடு கை வச்சுங்க பிள்ளைகள். எத்தனை நேரம் 3 நேரம் சாப்பாடு கிடைக்குதா? கிடைக்கலையாப்பா? கிடைக்கவே இல்லையா? ஹல்லேலூயா. உங்களுக்கு கூட 3 நேரம் சாப்பாடெல்லாம் கிடைக்குதா? ஆமான்னு சொல்லி கிடைக்குதா கிடைக்கலையா? கை வசத்துங்க. கிடைக்குதுன்னு என்ன? எல்லாம் சொத்தி கையாக்கு.
இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் 10-20 வயசில் மாண்டு போவீங்க. பிள்ளைய வாழணும், அதுக்கு நீங்கள் உருவாக்கி விட்டு அது பெற்றோடைய வேலையாக்கும் என்று பதிச்சுட்டா என்று சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம். கரண்ட் பில்லு 1000 ரூபா கட்டின இடத்துல 5000 ஆகும். இப்போ கரண்ட் பில்லு 2000 உள்ள இடத்துல 10,000 கரண்ட் பில்லு. விலைவாசி எங்கே போகிறது? சாதாரண ஏழை மக்கள் வாழ இனி கஷ்டம். பிரைஸ் எல்லாம். பிள்ளைகள் கிறிஸ்துவிடத்தில் இருந்தால் போவாசாய இயேசு கிறிஸ்து அவர்களை ஆசீர்வதிக்க போறார். அவர்களை கர்த்தரிடத்தில் சேர்த்து விடுங்க, சேர்த்து விடுங்க. அல்லேலூயா. சபிக்கப்பட்டவள், பிச்சை எடுக்க வந்தவள், எண்ணெய் பூசுகிறாள், குளிக்கிறாள், புது வஸ்திரம் உடுக்கிறாள், போவாசுடைய பக்கத்திலே வந்து படுத்து விட்டாள். போவாசுக்கு நல்ல ஒரு சிந்தனை உண்டாகுது. இந்த பாலிய பிராயத்தில் நீ அந்நியவனோடும் வேறவனோடும் தேவையில்லாமல் தேவையில் நடக்காதபடி என்னை பார்த்து தானே வந்திருக்கிறேன், பெத்தலைங்களேன வந்திருக்கிறேன். உனக்கு வேணுமானா சிலுமைக்கு போகலாம், உனக்கு வேணும் ஆடல் பாடல் கேட்க போகலாம், உனக்கு வேணும் இஷ்டம் போல போகலாம், உனக்கு வேணும் இஷ்டம் போல வாழலாம். நீ அந்நிய பிள்ளைகளோட போகாதபடி போவாச கிறிஸ்துடைய பாதத்தில் தானே வந்திருக்கிறேன். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், கரங்களை தட்டி ஆசீர்வதிப்பேன், உன்னை விடுதலை ஆக்குவேன், என் சம்பத்தை உனக்கு தருவேன், என் தோட்டத்தை உனக்கு தருவேன், என் தொழிலை உனக்கு தருவேன், என்னை மனவாட்டியாய் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி போவாசுடைய வாக்குத்தத்தம் கிறிஸ்து சபைக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அந்த இருதயம் மாறத் தொடங்கிவிட்டது. அந்த இருதயம் ரூத்தின் மேல மாறுகிறது. அந்த இருதயம் அவளை கல்யாணம் பண்ண மாறுகிறது. அந்த இருதயம் இவளை தேற்றுவதற்கு மாறுகிறது. ஒரு பெரிய பணக்காரனுடைய வீட்டில் அழைத்து கொண்டு வருவதற்கு அந்த இருதயம் மாறும் போல கர்த்தருடைய இருதயம் மோவாபில் இருந்த உன்னோடு மாறும் போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறுவாய், கனவுள்ள பாத்திரமாய் மாறுவாய், உயர்த்தப்பட்டவளாய் மாறுவாய், எண்ணெய் இல்லாமல் உயருவாய். தேவனிடத்தில் இருக்கின்ற சகல ஆசீர்வாதமும் உன் வீட்டில் தேடி வரும். என் மகனே, இன்றைக்கு ஒப்பு கொடு, அந்த ஆசீர்வாதம் உன் வீட்டில் தேடி வரும், அந்த அதிசயம் உன்னை தேடி வரும். நீ கஷ்டப்பட்ட நாட்கள் போதும், துன்பப்பட்ட நாட்கள் போதும், வேதனைப்பட்ட நாட்கள் போதும், அடிபட்ட நாட்கள் போதும், கண்ணீர் விட்ட நாட்கள் போதும், கடகாரியா இருந்த நாட்கள் போதும், துன்பம் அறிவித்தது போதும், உனக்கு மனவாட்டி இல்லாமல் இருந்த நாட்கள் போதும். இன்றைக்கு போவாசை ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. வெளிப்பாடு புஸ்தகம் சொல்லுகிறது, புது வஸ்திரத்தை வாங்கிக் கொள் என்று சொல்லப்படுகிறது. படித்து முடிக்க போறோம். வெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5 படிக்கலாம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். போதும். அல்லேலூயா. ஜெயங்கொள்ளுகிறவன் ஜபத்தினாலே ஆராதனையிலே மாத்திரம் அல்ல, ஒன்று இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். இச்சை. வாலிப தம்பி, வாலிப பிள்ளை, இந்த உலகத்தின் இச்சையை ஜெயிக்க வேணுமால் உனக்குள்ள அபிஷேக தைலம் வேணும். அந்த உலகத்தின் இச்சைனாக ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனது. கர்த்தர் உனக்கு ஒரு புது வஸ்திரத்தை உடுத்து தர பார்க்க, அது சில உடுத்து இருக்கிறீங்க. எந்த சபையிலே கர்த்தர் ஒரு புது வஸ்திரத்தை ஒரு பிள்ளைக்கு உடுக்காரோ அந்த பிள்ளைகள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் கொடுத்த வஸ்திரத்தை தான் ஏதேன் தோட்டத்தில் இருந்து சாத்தான் கிழித்து போட்டது. மீண்டும் ஆண்டவரை கர்த்தர் ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு புதிய ஒரு வஸ்திரத்தை தர விரும்புகிறார். அப்ப புதிய வஸ்திரம் உங்களுக்கு தரும்போது எப்படி இருக்கும்? புதிய வஸ்திரம் எதனால வருகிறது? உன்னை அடி தந்தாலும், நெருக்கினாலும், தண்ணீர்ல வந்த மோசமானாலும், கடல்ல வந்த மோசமானாலும், கப்பல்ல வந்த மோசமானாலும், யாரெல்லாம் உன்னை மோசப்படுத்த நினைத்தாலும் தேவனை விட்டு பிரியாமல் அப்படியே கர்த்தருடைய அடிச்சுவடிலே வாழுகிறதுனால தேவன் கொடுக்க வஸ்திரம்.
பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அந்த வஸ்திரம் உனக்குள்ளே விழும்போது, பவுலுக்கு தெரியும் விழுந்துட்டு, அந்த வஸ்திரம் விழுந்துட்டு வானத்துக்குரிய சொந்தமாக்கினார். 1000 அரசாட்சியிலையும் அவர்களை கர்த்தர் சொந்தமாய் மாக்குவார். ஆனபடி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் வஸ்திரத்தை வாங்கி கொள்ளுங்கள், என் புது வஸ்திரத்தை வாங்கி உடுத்தி கொள்ளுங்கள். பிரைஸ் எல்லாம். அந்த புது வஸ்திரத்தோடு போவாசுடைய கால் பாதத்திலே படுத்திருந்தார். இயேசு ஒன்றுமில்லாமல் வந்திருக்காயா? யாரும் உன்னை தாங்க முடியாம வந்திருக்காயா? ஒரு பிச்சைக்காரிய போல கடகாரியா வந்திருக்காயா? தினந்தினம் பாரம் சுமந்து வந்திருக்காயா? தினந்தினம் மூட்டை சுமந்து வந்திருக்க. உனக்கு ஒரு நிம்மதியுமே கிடையாது. பெட்ரோல் காண்பித்த வழி, சாப வழி, பெற்றோருடைய அக்கிரமத்தின் வழியிலே வந்திருக்காய். என்னை அந்த வழியெல்லாம் விட்டு நான் மாறி என் சுமடை எடுத்து மாற்றும்னு சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் வந்து, போவாசுடைய பாதத்தில் அவள் படுத்தது போல நீ ஆண்டுடைய பாதத்தில் படு. அவருக்குண்டான சகல சந்தோஷம் ருத்துக்கு கொடுத்தது போல கர்த்தர் உனக்கு ஒரு சந்தோஷத்திலே கர்த்தர் நிறைக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் சொல்லி, 1 சந்தோஷம். புது வஸ்திரம் உங்களுக்குள்ள வந்ததுனால உன்னை எப்போதுமே நோட்டம் போட்டுக்கொண்டே இருப்பா. நீ அடிக்கடி போய் அவர் நெஞ்சில் சாஞ்சிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. காதல், ஐசலாம், புது வஸ்திரம் தந்ததுனால. 2வது, ஒரு மனைவி வந்து ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டால் இன்னொரு நட்பு இருக்கக்கூடாது. அதை போல உலகத்திலே உங்களுக்கு நட்பு இருக்கக்கூடாது. 2 கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. 3வதாக, புருஷன் வேலைக்கு போயிட்டு வரும்போது மனைவி டீ போட்டெல்லாம் காத்திருப்பான்னு சொல்லி சந்தோஷத்தில் வருவார். மனைவி வீட்டில் இல்லைன்னு குழப்பமாக்கும். அதை போல அவர் தேடும்போதெல்லாம் நீ அவருக்கு கண்பட்டு கொண்டு இருக்க வேண்டியது. 3 காரியத்திலே நீங்கள் பிரகாசிக்க தொடங்குவீன்னு சொன்ன கர்த்தர் உன்னை அலங்கரிப்பது நிச்சயம், உன்னை பெருசாக்குவது நிச்சயம், உன்னை பலப்படுத்துவது நிச்சயம், உன் வாழ்க்கை கட்டுவது நிச்சயம். இழந்து போன ருத்துடைய வாழ்க்கை கட்டுனது போல எங்கே கர்த்தர் கட்டி வாழ்வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ குளித்து எண்ணெய் பூசி புது வஸ்திரத்தை, புது மனுஷனா நீ என்னிடத்தில் வா. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை தேற்றுவேன். உன் சாபங்கள், உன் பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி என் மகளே எனக்குள்ளே கொண்டு வருவேன், எனக்குள்ள சகல ஆசீர்வாதத்தை உனக்கு தரும்படி இன்றைக்கே எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.